எழுப்புதல்னு வார்த்தை பைபிள்ல எங்க இருக்கு? எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல் வந்தா எல்லாம் பரவாயில்ல போயிடுவாங்களா? எழுப்புதல் வந்தா என்ன? சபையை விட்டு ஜனங்களை தரிக்கிறது தான் எழுப்புதலா? எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புரோகிராமுக்கு ரிவைவல் கொஸ்டின் ஆன்சர் என்ற இந்த புரோகிராமுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் தொடர்ந்து நம்ம பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சிலர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க, என்ன என் கேள்விக்கு இன்னும் பதிலே வரலையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்க தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்த கேள்விகளுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ல உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் உங்களுக்காக கொடுக்கப்படும். சோ அதனால என் கேள்வி கேட்கப்படலையேன்னு சொல்லி நீங்க விட்டுட்டு போயிடக்கூடவே கூடாது. தொடர்ந்து நீங்க பாருங்க. சோ ஒருவேளை இன்னும் ஒரு சிலர் என்னுடைய கேள்விக்கு பதில் வரல நினைச்சா கீழே கொடுக்கப்படக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. நாங்க ஜெபித்து அதற்கான விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாமே எழுப்புதல் என்றால் என்ன அதை நம்ம பார்த்திருக்கிறோம். எழுப்புதல் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கான்னு ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க. அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்துட்டோம். சோ இப்பவுமே இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது. அந்த கேள்வியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த ப்ரோக்ராம்ல, இந்த வீடியோவில். சோ அந்த கேள்விக்கான விளக்கத்தை பதிலை புரிகிற மாதிரி உங்களுக்காக நான் விளக்க ஆரம்பிக்கிறேன். சோ என்ன கேள்வின்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதலை பற்றி விளக்கம் இருக்கிறதா, புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதலை பற்றி விளக்கம் இருக்கிறதா? சோ அவங்க என்ன கேட்டுக்காங்கன்னா, எழுப்புதல்னு சொல்லி இருக்கிறீங்களே, இப்படி நீங்க சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏதாவது நடந்திருக்கா, இல்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல நடந்திருக்கா? நீங்க சொன்னது எல்லாமே பிராக்டிக்கலா உலகத்துல நடக்கக்கூடிய தேவ மனிதர்கள் மூலியமா தானே சொல்லி இருக்கிறீங்க. பைபிள்ல நடந்திருக்கா? அதிலும் குறிப்பா அவங்க கேட்டாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே புதிய ஏற்பாட்டு காலத்துல பைபிள்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த எழுப்புதல் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மையிலேயே நல்லதுதான், நல்ல ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டா, யார் என்ன சொன்னாலும் வேதாகமத்துல இருக்கா என்பதைத்தான் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய முக்கியமான நேரம். சோ அதனால இது ஒரு நல்ல கேள்வி, ஒரு ஆரோக்கியமான கேள்வி. வேதாகமத்துல இப்படிப்பட்ட எழுப்புதல் இருக்கா? நீங்க எழுப்புதல் என்றால் என்னன்னு சொன்னீங்க, எழுப்புதலுடைய வார்த்தை இருக்கான்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த எழுப்புதல் வேதத்துல பதியப்பட்டிருக்கா, வேதத்துல இப்படி ஒரு நிகழ்வு இருக்கா என்று கேட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ரெண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தையும் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதலை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் என்றாலே அது பல விஷயங்கள் இருக்கு. நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அதை நான் ரெண்டா டிவைட் பண்றேன். பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதலை முதன்மை எழுப்புதல் என்பதாக ஒரு பார்த்தையும், துணை எழுப்புதல் என்பதாக இன்னொரு பார்த்தையும் நம்ம வச்சுக்கிடணும். நல்லா புரியுதுமா சொல்றேன். பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் ஒரு எழுப்புதல், முதன்மையான எழுப்புதல். அதற்கு பிறகு நடந்த எல்லா எழுப்புதலுமே துணை எழுப்புதல் என்பதாக நீங்க வைத்துக் கொள்ளலாம். சோ முதலாவது இந்த முதன்மையான எழுப்புதல் யாருடைய நாட்களில் நடந்தது என்று கேட்டால், மோசேயினுடைய நாட்களில் தான் இந்த முதன்மையான எழுப்புதல் நடந்திருக்கு. சோ அப்படி என்றால் துணை எழுப்புதல் யாருடைய நாட்களில் நடந்திருக்கு என்று கேட்டோம்னா, அது எசேக்கியா நாட்களில், எலியா நாட்களில், யோனா நாட்களில், எஸ்ரா நாட்களில், இவர்களுடைய நாட்களில் துணை எழுப்புதல் நடந்திருக்கு. சோ ரெண்டையுமே உங்களுக்கு புரியுற மாதிரி வேத வசனத்தின் ஆதாரத்தோட நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். முதலாவது இந்த முதன்மை எழுப்புதல் என்று சொல்லக்கூடிய இந்த எழுப்புதல் மோசேயினுடைய நாட்கள் தான் நடந்திருக்கிறது. உங்களுக்கு அதை நான் விளக்கமாய் சொல்லி இருக்கிறேன். இதைத்தான் பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் என்பதாக சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டு கால முதன்மை எழுப்புதல் என்பது மோசே எரிகிற முச்செடியின் கர்த்தரை தரிசித்ததில் இருந்து துவங்குகிறது. அந்த எழுப்புதல் எங்க துவங்குதுன்னு கேட்டோம்னா, மோசே கர்த்தரை பிரத்யட்சமா முச்செடியில தரிசனம் படிக்கிறாரே, அந்த தரிசனத்துல இருந்துதான் இந்த எழுப்புதலுடைய துவங்கம் ஆரம்பிக்கிறது. இதை முதன்மையான எழுப்புதல் என்பதாக சொல்லுகிறோம். இந்த சம்பவம் எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி போறாங்களே, அது சம்பந்தப்பட்டது எல்லாம் இதுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. என்னெல்லாம் நடக்கு என்று கேட்டோம்னா, எகிப்தில் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி விடுவித்த யெகோவா தேவனை நோக்கி அவங்க நடைபோட ஆரம்பிக்கிறாங்க. அந்த யெகோவா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான கானான் தேசத்தை நோக்கி நடைபோட ஆரம்பிக்கிறாங்க. முதல் பாயிண்ட். இரண்டாவது, யெகோவா தேவனை மறந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் யெகோவா தேவனை ஆராதிக்காங்க. சோ அவங்க யெகோவா தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கல. ஆனா அந்த எழுப்புதல் வந்த பிறகு, அந்த எகிப்து தேசத்துக்கு விடுதலையான பிறகு மறுபடியும் என்ன நடக்கும்னா, தங்களுடைய மெய்யான தெய்வத்தை, அந்த கர்த்தரை மறுபடியும் அவர்கள் ஆராதனை செய்து தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. சோ தேவனுடைய வல்லமையை அவர்கள் பார்த்த, இத்தனை ஆண்டு காலமாய் அடிமையா இருந்த நாட்களில் தேவனுடைய வல்லமையை அவர்கள் பார்க்கல. ஆனா இந்த எழுப்புதல் வந்த பிறகு தேவனுடைய வல்லமைய பாக்குறாங்க. செங்கடல் ரெண்டா போகுது, வாதைகள் வருகிறத பாக்குறாங்க, மண்ணா பொழிகிறத பாக்குறாங்க, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை பாக்குறாங்க, காடைகள் வருது பாக்குறாங்க, கண்மலையிலிருந்து தண்ணீர் வருது பாக்குறாங்க. சோ எழுப்புதல் நாட்களில் கர்த்தருடைய வல்லமையை பார்த்தார்கள். இதைத்தான் எழுப்புதல் சொல்லிதான் பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் என்பதாக சொல்லுகிறோம். தேவன் கொடுத்த மன்னா தண்ணீரை எல்லாம் புசித்தார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ தேவன் அவர்களை வழி நடத்தினார். இந்த சம்பவம் இருக்கே,
இது ஒரு சாப்டர்ல சொல்லப்படல, 5 ஆகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் வாசித்து பார்த்தா இந்த சாப்டர் உங்களுக்கு நான் சுருக்கமா இது சொல்லி கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யாத்ராக அந்த புஸ்தகத்துல இருந்து அந்த ஆகமத்துல இருந்து மோசே முச்செடியில் கர்த்தரை தரிசித்த பிறகு எப்படி பார்வோனுக்கு முன்னாடி நின்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி போறாரோ அங்க இருந்து அந்த அந்த சம்பவம் நடக்குதுல, அதுக்கு பேர் தான் முதன்மையான எழுப்புதல். இந்த முதன்மையான எழுப்புதல் மோசேயினுடைய நாட்களில் நடக்கு. இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். சோ முதன்மையான எழுப்புதல் ஒன்னு யாருன்னா மோசேயினுடைய நாட்களில் நடந்ததே, இதைத்தான் முதன்மையான எழுப்புதல் என்பதாக சொல்லுகிறோம். அடுத்து துணை எழுப்புதல். இந்த துணை எழுப்புதல் யாருடைய நாட்களில் நடந்திருக்கு என்று கேட்டால், முதலாவது எசேக்கியா நாட்களில் இது நடந்திருக்கு. எந்த சாப்டர் சொல்லுகிறேன், 2 நாளாகமம் 29, 30, 31, 32 இந்த 4 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போய் சோரம் போய் இருக்கிற ஜனங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி வர ஆரம்பிக்கும். பின்மாற்றத்துக்குள்ள போனவங்க மறுபடியும் கர்த்தரோடு இணைக்கப்படுறாங்க. யாருடைய நாட்களில் நடக்குன்னு கேட்டோம்னா எசேக்கியாவினுடைய நாட்களில் நடக்கு. என்ன நடக்கு அப்படின்னு கேட்டோம்னா, எசேக்கியாவின் தகப்பன் ஆகாஸ் யெகோவா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பொல்லாப்பை செய்ய ஆரம்பிச்சிட்டான். சோ அவருடைய தகப்பன். இதை தொடர்ந்து ஆகாசுக்கு பிறந்த எசேக்கியா தீர்க்கதரிசியாக ஏசாயாவின் தொடர்பு கொண்டு, ஏசாயாவோட லிங்க் இருக்கிறதுனால சில விஷயங்கள் இது சரி இது தப்பு இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த எசேக்கியா சில காரியங்களை அவர் முன்னெடுத்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு. என்ன மாற்றம் கேட்டோம்னா, இந்த நான் சொன்ன 2 நாளாகமம் 29, 30, 31, 32 இந்த 4 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் புரியும். முதலாவது என்னன்னு கேட்டா, பூட்டி கிடந்த தேவாலயத்தை திறந்து அவர் பழுது பார்த்தார். இவ்வளவு நாளா தன்னுடைய தகப்பன் செஞ்ச பாவத்தின் பொல்லாப்பு நிமித்தம் தேவாலயம் பூட்டி கிடந்துருச்சு. ஆனா இந்த தேவ மனிதர் வந்து எசேக்கியா ராஜா வந்து பூட்டி கிடந்த தேவாலயத்தை திறந்து பழுது பார்த்தார். 2வது ஆசாரியர்களையும் லேவியர்களையும் அழைத்து தேவாலயத்தின் முந்தினை சீரை கொடுவார். அவங்க ஆசாரியர்கள் லேவியர்கள் இல்லை, ஏன்னா தேவாலயம் பூட்டி கிடக்கு. தேவாலயத்தை திறக்கிறாரு. திறந்த பிறகு ஆசாரியர்கள் லேவியர்கள் மறுபடியும் அதே சீர் என்ற மறுபடியும் இருந்த இடத்துக்கு அவர்களை வேலைக்கு அமர்த்துறாரு. அடுத்து தேசத்தின் பாவ நிவர்த்திக்கான தேவாலயத்தை பலி செலுத்தினாங்க. அவ்வளவு நாள் பலியே கிடையாது, கர்த்தர் கொடுத்து பலி செலுத்தணும்னு அதை மறுபடியுமே விட்டு போன அந்த பலியை மறுபடியும் செலுத்த கொண்டு வராரு. தேவாலயத்தின் ஆராதனை வீரர்களை எழுப்புறாரு, பாடகர்களை எழுப்புறாரு, இசை வாசிக்கிறவர்களையா எழுப்புறாரு. இதெல்லாம் எழுப்புன்னு கேட்டாமா இவ்வளவு நாள் நிறுத்தப்பட்டு இருந்தது, அது மறுபடியுமே கொண்டு வராரு. சோ இது எல்லாமே யாருடைய நாட்களில் நடக்கு கேட்டா எசேக்கியாவின் நாட்களில் நடக்கு. இதையுமே நம்ம துணை எழுப்புதல் என்பதாக சொல்லுகிறோம். அடுத்து 2வது துணை எழுப்புதல் யாருடைய நாட்கள் கேட்டா எலியாவினுடைய நாட்களில் துணை எழுப்புதல் நடக்கு. எலியாவினுடைய நாட்களில் பின்மாற்றத்துக்குள்ள போன ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமானு பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் பாகாலான் தெய்வம் சொல்லி 2 மனசுல குந்தி நடக்கிறாங்க. அப்பதான் எலியா வந்து அங்க இருக்கக்கூடிய பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு தீர்க்கதரிசிகள் அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வம் என்பதை வானத்திலிருந்து அக்கினியை இறக்கட்டும் சொல்லி ஒரு பெரிய ஒரு சோதனை நடத்தணும் சொல்லி நடக்கிறாங்க. அந்த நேரத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. குந்தி நடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட்டு கர்த்தரோடு இணைக்கப்பட்டார்கள். சோ இது எலியாவின் நாட்களில் நடந்த ஒரு எழுப்புதல். சோ அடுத்து யாருடைய நாட்களில் நடக்குன்னு கேட்டா எஸ்ராவினுடைய நாட்களில் நடக்கு. இது எஸ்ரா 9வது 10வது அதிகாரத்துல பார்க்கலாம். எஸ்ராவின் நாட்களில் யூத ஜனங்கள் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டோம்னா, அந்த எழுப்புதல் வந்த பிறகு அவங்களுக்குள்ள பெரிய ஒரு உபவாச ஜெபம் எல்லாம் ஏறெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு ஒழுங்கின்மையா இருந்தவங்க மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின் பக்கமாய் பாவ உணர்வடைந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. கலப்பு திருமணம். சோ இஸ்ரவேல் ஜனங்கள்னா இந்த இனத்தோட தான் இணைக்கணும், வேற இனத்தோட இணைக்கப்படக்கூடாது. ஆனா கலப்பு திருமணம் செய்தார்கள். சோ கலப்பு திருமணம் ஒழிக்கப்பட்டது. சோ எஸ்ராவினுடைய நாட்களில் பின்மாற்றத்துக்குள்ள போன அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களுக்குள்ள மறுபடியும் ஒரு புதுப்பித்தல் நடந்தது. இது ஒரு துணை எழுப்புதல். சோ அடுத்து பார்த்தோம்னா யோனாவினுடைய நாட்களில் ஒரு சம்பவம் நடந்தது. இதுவும் ஒரு துணை எழுப்புதல் தான். நினிவே பட்டணத்தை ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போய் கர்த்தர் அவங்க மேல கோவப்பட்டு இன்னும் 40 நாள் தான் இருக்கு, அதுக்கு பிறகு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் சொன்னாரு. அப்ப யோனா போய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன போது ஜனங்கள் மனம் கசந்து அழுது துக்கித்து உபவாசம் போட்டு மனம் திரும்பினார்களே, கர்த்தரின் பக்கமா திரும்பினார்களே, அது ஒரு எழுப்புதல். சோ இப்படி ஒவ்வொருத்தவருடைய நாட்களிலும் எழுப்புதல். ஒரு நபர் இல்ல, திரள் கூட்ட ஜனங்கள் கர்த்தரோடு இணைக்கப்படுறாங்களே, பின்மாற்றத்துக்குள்ள போனவங்களோ இல்ல கர்த்தரை விட்டு விலகி போனவங்களோ மறுபடியும் கர்த்தரோடு இணைக்கப்படுறாங்களே, இதுதான் எழுப்புதல். சோ அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுப்புதல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வார்த்தை
சொல்லப்படாவிட்டாலும் கூட அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல், முதன்மை எழுப்புதல், துணை எழுப்புதல். முதன்மை எழுப்புதல் மோசேயின் நாட்களில் நடந்தது. துணை எழுப்புதல் எசேக்கியா நாட்களில் நடந்தது, எலிசா நாட்களில் நடந்தது, எஸ்ரா நாட்களில் நடந்தது, யோனா நாட்களில் நடந்தது. இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம். இதே மாதிரி புரியுற மாதிரி உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதையும் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்றேனே. புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன சம்பவம் நடந்ததுன்னு கேட்டோம்னா இதே மாதிரி பிரிச்சுக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல முதன்மை எழுப்புதல், துணை எழுப்புதல் அப்படியே பிரிச்சுக்கிறோம். இந்த முதன்மை எழுப்புதல் எந்த நூற்றாண்டு கேட்டா முதல் நூற்றாண்டு நடந்ததுதான் இந்த முதன்மை எழுப்புதல். முதல் நூற்றாண்டுல என்ன நடக்குதுன்னு கேட்டோம்னா அப்போஸ்தலர்கள் 120 பேர் இருக்கிறாங்க. மேல் வீட்டு அறையில ஜெபிக்கும் போது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர்க்காய் வல்லமையாய் எழும்பி பிரகாசித்தார்களே. முதலில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அதுதான் முதன்மையான எழுப்புதல். எந்த காலத்துலனா புதிய ஏற்பாட்டு காலத்துல முதன்மை எழுப்புதல் முதலாம் நூற்றாண்டு நடந்தது. இதுதான் புதிய சட்டங்கள் கொடுக்கப்படுகிறது, புதிய ஊழியர்கள். சோ நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிஞ்சு சபையின் காலம் துவங்க ஆரம்பிச்சிருச்சா. சோ காலமே மாறி போயிருச்சு. சோ இது முதன்மை எழுப்புதல் முதல் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். இது அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில் நம்மளால வாசிக்க முடியும், படிக்க முடியும், பார்க்க முடியும், தியானிக்க முடியும். சோ இது முதன்மை எழுப்புதல். துணை எழுப்புதல்னு சில எழுப்புதல்கள் நடந்திருக்கு. அது என்ன மாதிரி கேட்டோம்னா 16வது நூற்றாண்டில் நடந்திருக்கு. மார்ட்டின் லூதர் மூலியமா ஒரு பெரிய ஒரு புரட்சி நடந்தது. சோ அது ஒரு 16வது நூற்றாண்டுல ஒரு எழுப்புதல் நடந்திருக்கு. 17வது நூற்றாண்டுல மோட்ச பயணம் பிரபலமான ஒரு புத்தகம் இருந்தது. சில வாலிபர்கள் அந்த நாட்கள் எழும்பி அநேகர்களுக்குள்ள ஒரு உணர்வற்று இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள உணர்வை கொண்டு போனார்கள். சோ 17ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு எல்லாம் நடந்திருக்கு. யாருடைய? சார்லஸ் பின்னி. நீங்க தான் படிச்சிருப்பீங்களே சார்லஸ் பின்னியை பத்தி. சோ சார்லஸ் பின்னியினுடைய அந்த எழுப்பு அவருடைய கர்த்தர் அவர் எவ்வளவு வல்லமையா எடுத்து பயன்படுத்தினாரு அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. சோ சார்லஸ் பின்னியினுடைய நாட்களில் நடந்ததே அதுவுமே புதிய ஏற்பாட்டு காலத்தின் துணை எழுப்புதல். அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் படிச்சிருப்பீங்களே. அதேதான் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலுமே புதிய ஏற்பாட்டு காலத்தின் துணை எழுப்புதல். அதுக்கு பிறகு வேல்ஸ் தேசம் ரிவைவல் படிச்சிருப்பீங்களே. வேல்ஸ் ரிவைவல் இவான் ராபர்ட் மூலியமா கர்த்தர் வேல்ஸ் தேசத்தில் பெரிய ஒரு அசைவை கொண்டு வந்தாரு. அதுவுமே புதிய ஏற்பாட்டு காலத்தின் துணை எழுப்புதல். இது எல்லாமே 16வது நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே துணை எழுப்புதல்கள், வேதத்தில் பதிவு செய்யப்பட்டவைகள். சோ பழைய ஏற்பாட்டு காலத்துல முதன்மை எழுப்புதல், துணை எழுப்புதல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்துல முதன்மை எழுப்புதல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. துணை எழுப்புதல் வரலாற்று சரித்திரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ இது எல்லாம் தான் வேதத்துல அங்கங்கு நமக்கு கண்ணுக்காக, நம்ம பார்ப்பதற்காக, நம்ம புரிந்து கொள்வதற்காக நடந்த சம்பவங்கள். இதைத்தான் எழுப்புதல் என்று சொல்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள இல்ல, பெரும் திரள் கூட்ட ஜனங்கள் கர்த்தரோடு சேர்க்கப்படுறாங்களே, இதுதான் எழுப்புதல். சோ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சோ பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் எழுப்புதல் பைபிளிலே உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த நிகழ்வு நடந்திருக்கு. நீங்க வாசித்து இருப்பீங்க, ஆனா இதுதான் எழுப்புதல் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சொன்ன பிறகு இதுதான் எழுப்புதலோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கர்த்தர் உங்களுடைய கண்களை திறந்திருக்கிறார். தொடர்ந்து எழுப்புதலுக்காக கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த அவளோடு இருக்கிறார். இந்த கடைசி கால எழுப்புதலில் ஒரு மனுஷனை கொண்டு கிடையாது, எல்லாரையுமே, சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள் எல்லாரையுமே கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த போறார். நீங்களும் உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா இந்த கடைசி கால எழுப்புதலையும் கர்த்தர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோல நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதற்காக நாங்கள் ஜெபித்து அதற்கான பதிலையும் நாங்கள் சீக்கிரத்துல கொடுப்போம். அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.